அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ டிஎன்இபி 2025 வந்த ஃபீல்ட் அசிஸ்டன்ட் எக்ஸாம்ஸ்க்கு உண்டான தேர்வு வந்து முடிஞ்சிருச்சு. நிறையா பேர் கேட்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணியிடங்கள் அதிகரிக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின். அடுத்து ரிசல்ட் எப்போ வரும், கட் ஆஃப் கால்குலேஷன் எப்படி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த 3 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை வந்து நம்ம வீடியோ பதிவில் சொல்ல போகிறோம். ஸோ மொதல் விஷயம், போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா. ஸோ போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அது இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை ஆகாமல் போகலாம். ஏன்னா ஆஃப்டர் ரிசல்ட் கூட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நோட்டிஃபிகேஷன்லேயே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்கன்சிஸ் ஆர் டென்டேட்டிவ் ஒன்லி அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வேக்கன்சிஸ் ஆர் டென்டேட்டிவ் ஒன்லி, திஸ் இஸ் மாடிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மாடிஃபிகேஷன் வில் பி அப்ளைட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போஸ்டிங் போடுறதுக்கு முன்னாடி வரைக்குமே வேக்கன்சிஸ் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ கூட நான் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 64 போஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. 64 போஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மற்ற இருக்கிறது கூடுதலாம் என்னது ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க வேக்கன்சியை. ஆனால் அதுக்கு எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே முடிஞ்சு போச்சு. இந்த கம்பைன் டெக்னிக்கல் இன்டர்வியூ எக்ஸாம் இருக்குது பார்த்தியா, இந்த 9, அதாவது நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்குன்னு பாருங்க, 21 மேல வந்திருக்கு. எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட்ல முடிஞ்சிருச்சு. எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்ல உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கு உண்டான லாஸ்ட் அடனம் பாருங்க, நவம்பர் மாதம். ஆகஸ்ட்லேயே நடந்து முடிஞ்ச எக்ஸாமுக்கு நவம்பர் மாதம் அடண்ட விட்டு அதில் வந்து 64 வேக்கன்சிஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து வேக்கன்சிஸ் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், சரியா, இல்லை மாறாமல் கூட இருக்கலாம். அது அவங்கவுங்களோட அந்த தேவையை பொறுத்து என்ன பண்ணுவாங்க, இதுலேயே ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணுவாங்க, இல்லை அடுத்த நோட்டிஃபிகேஷனில் விடுறதுனாலும் விடுவாங்க. ஸோ எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் என்ன பண்ணிடுவோம், கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ அப்போ போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதை நம்ம சொல்ல முடியாது, பட் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா, வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியும் சரி, இல்லை வந்ததுக்கு அப்புறமும் சரி, எப்போனாலும் வந்து அடண்டம் விட்டு இன்க்ரீஸ் பண்ண சான்சஸ் இருக்கு, சரியா. ஓகே, இது மொதல் விஷயம் முடிஞ்சிருச்சு. அடுத்து கட் ஆஃப் கால்குலேஷன். ஸோ கட் ஆஃப் கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் எவ்வளோ அட்டம்ப்ட் ஜிகே ப்ளஸ் மேக்ஸு, ஜிகே ப்ளஸ் மேக்ஸ் இதில் ஒரு 100 கொஸ்டின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 2 இதில் ஒரு 200 கொஸ்டின். ஸோ இந்த ஜிகே மேக்ஸில் பேப்பர் 1ல் 100க்கு எவ்வளோ எடுத்தீங்க, பேப்பர் 2ல 200க்கு எவ்வளோ எடுத்தீங்க, இது எல்லாமே தனித்தனியாக கீழே வந்து என்ன பண்ணுங்க, ஒரே லைனில் உங்கள் பேர் கூட வேணாம், ஜிகே மேக்ஸு வேணும், உங்கள் கம்யூனிட்டி கூட வேணாம், ஜிகே மேக்ஸு இதில் 100க்கு எவ்வளோ கொஸ்டின், இதில் வந்து 200க்கு எவ்வளோ கொஸ்டின் அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு வேணா செப்பரேட்டாக நம்ம வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணி கூட நம்ம கண்டிப்பாக போடுவோம், சரிங்களா. அப்படி இல்லைன்னா டெலகிராமில் வந்து நம்ம போல் கிரியேட் பண்ணி கண்டிப்பாக போடுவோம். டெலகிராமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா. டெலகிராமில் கட் ஆஃப் போல் கூட கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதில் எவ்வளோ பேர் என்ன மாதிரி கொடுத்துருக்கீங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்ப்போம், சரிங்களா. ஸோ அதனால கட் ஆஃப் கால்குலேஷன் அப்படின்றது நீங்கள் கொடுக்கறத வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். அதுலேயும் முக்கியமான விஷயம், அஃபீஷியல் ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு கட் ஆஃபே கால்குலேட் பண்ண முடியும். அதில் முடியலைனாலும் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அஃபீஷியல் கட் ஆஃபே தெரியும். பட் இருந்தாலும் இந்த கட் ஆஃப் கால்குலேஷன் அப்படின்றது உங்களோட ஒரு தேவைக்காக, சரியா. சார் எவ்வளோ அட்டன் கொடுத்துருக்காங்க நிறையா பேர் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஒரு கட் ஆஃப் கால்குலேஷன். அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு என்னது நம்ம வந்து கட் ஆஃப் கால்குலேஷன் கண்டிப்பாக கொடுப்போம். ஓகே, ரிசல்ட் எப்போ சார் வரும், இது நிறையா பேர் கேட்கக்கூடிய கேள்வி. ரிசல்ட் எப்போ சார் வரும் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் கேட்பீங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த செலெக்ஷன் ஷெடியூல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடி லெவலில் பிப்ரவரி 2026 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சார் பிப்ரவரி மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட் பிப்ரவரியில் தான் ரிலீஸ் ஆகுமா அப்படின்றதும், அதாவது உங்களுக்கு டிப்ளமோ ஐடி லெவல் பிப்ரவரின்றப்ப இதுவும் பிப்ரவரியை தாண்டி ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்சிமம் வாய்ப்புகள் கம்மி. இது வந்து முன்னாடியே விடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது. ஸோ கூடிய விரைவில் இதுக்குண்டான வேலைப்பாடுகளை பார்ப்பாங்க அப்படின்றத நம்புகிறோம். ஸோ டிப்ளமோ ஐடிஐக்கு முன்னாடி வரதுக்குண்டான சான்சஸும் இருக்குது. ஏன்னா இதுலேருந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் சூஸ் பண்ணிட்டு தான் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் இருந்தால் உங்களுக்கு என்ன அடுத்து போஸ்டிங்க்கு உண்டான ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இது 2வது கேட்டகரியா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குன்றப்ப இது கூடிய விரைவில் கண்டிப்பாக ரிசல்ட் விடலாம். ஸோ மேபி டிசம்பர் ஆர் ஜனவரியில் எதிர்பார்க்கலாம்,
பட் இல்லை நாங்கள் வந்து ஒவ்வொரு எக்ஸாம் படி தான் விடுறோம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இப்போ டிப்ளமோ ஐடி லெவல் பிப்ரவரி மாதம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு மார்ச் மாதம் விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எந்த வித அப்டேட்டாக இருந்தாலும் உடனுக்குடன் நம்ம வந்து கண்டிப்பாக தெரிவிப்போம். ஸோ அடுத்த எக்ஸாம் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், EEECயோட எந்த எக்ஸாம்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட எல்லா விதமான டெஸ்ட் பேட்சஸ் எல்லாமே PDF மெட்டீரியலாக அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க இப்போவே இருந்தே வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.